இங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார், ஒரு அமைச்சர் இருக்கிறார், ஏதாவது செய்திருக்கலாம். போக்குவரத்து துறையினுடைய பொற்காலம் கூட அதெல்லாம் சொல்றாங்களே. போக்குவரத்து துறை பொற்காலம் என்று அவர்கள் கட்சிக்காரர்கள் அவர்களே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் பாராட்ட வேண்டும். ஒரு ஆட்சியினுடைய நிலைமையை பார்த்து யார் பாராட்ட வேண்டும்? பொதுமக்கள் பாராட்ட வேண்டும். பொதுமக்கள் பாராட்டாமல் தனக்குத்தானே கம்பட்டம் அடித்துக் கொள்வதால் இந்த ஆட்சியுடைய அவர்கள் மட்டுமல்ல, அவருடைய தலைமையும் அப்படித்தான் இருக்கிறது. அவர்களே ஆட்சியில சிமெண்ட் ஆலை நட்டத்துக்கு கொண்டு வந்து அவங்க கையகப்படுத்த பார்த்தாங்க. அப்ப புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து இந்த ஆலை வந்து வாகனங்கள் இருக்கு. இங்க நிறைய சிமெண்ட் ஆலை இருக்கிற காரணத்தினால் வாகனங்கள் நிறைய இருக்கு. அந்த வாகனங்கள்ல நிறைய உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடைபெறும் போது அது அருகாமையில் இருந்தா உடனே பார்க்க இருக்கும். பக்கத்துல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் 4 ஆண்டு காலம் வச்சா அரியலூர் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று சட்டமன்றத்தில் பேசிய ஒவ்வொரு ஆண்டும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அரியலூருக்கு மருத்துவக் கல்லூரி நீங்க தந்தாகணும் அப்படின்னு நான் இந்த அரசை மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை வலியுறுத்தி கொண்டே இருந்தேன். அதன் காரணமாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதன் காரணமாக அந்த பகுதி மக்களை எந்த விதமான கேட்காமல் அந்த பகுதி மக்களிடத்தில் அவங்களுடைய எண்ண ஓட்டங்களை கேட்டு தாந்தோணித்தனமாக இந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக காலத்தில் கொண்டு வந்த திட்டம் என்பதற்காக மக்களை கேட்டறியாமல் அந்த திட்டத்தை தகுதியில் இருந்து ரத்து செய்திருக்கிறது என்று சொன்னால் மக்களிடத்தில் மக்களை கூட்டி குறை கேட்டிருக்க வேண்டும். இந்த திட்டம் தேவைதானா என்று கேட்டிருக்க வேண்டும். மக்களை கூட்டி குறைய மக்களையே மதிக்காமல் அந்த திட்டத்தை ரத்து செய்திருக்கிறது சொன்னால் நாளை அந்த பாலம் பழுதடைந்து விட்டால் மக்கள் அனைவரும் இதில் பரிசல் தான் செல்ல வேண்டும். பரிசல் தான் செல்ல வேண்டும். இன்னொரு அந்த பாலம் வந்திருந்தால் 110 கோடியில் திட்ட மதிப்பீடு தயார் செய்து டெண்டர் விடுகின்ற நிலைக்கு சென்று விட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நான் கொடவாக இருக்கின்ற பொழுது, இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது மக்களுடைய அந்த குறையை நான் சட்டமன்றத்தில் எடுத்து சொல்லி அதற்கான திட்ட மதிப்பீடு செய்து அதுக்கு அந்த பகுதியிலே அந்த பாலம் வர என்ற பாலத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அந்த பாலத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்த காரணத்தினால் கொரோனா காலகட்டத்தில் நீங்க உங்களுடைய மக்களுக்கு, உங்க தொகுதி மக்களுக்கு நீங்க என்ன சார்? என்னுடைய சொந்த செலவுல ஒரு குடும்பத்திற்கும் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மோட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் அரியலூர் மாவட்டத்துடைய அதிமுகவின் மாவட்ட செயலாளர் முன்னாள் அரசு கொறடா தாமரை எஸ் ராஜேந்திரன் அவர்கள் இன்னைக்கு நம்மோட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட கேட்டு பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. வாங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஓகே சார். அரசியல் இப்போ வந்து நீங்க அதிமுகவில் ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கீங்க சார். அதிமுகவில் நீங்க ஜாயின் பண்றதுக்கான காரணம் என்ன சார்? இப்போ மாவட்ட செயலாளர் வரைக்கும் நீங்க வந்திருக்கீங்க. ஜாயின் பண்ணி இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கான காரணம்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கழகத்தை விட்டு நீக்கும் போது நான் அரியலூர் அரசு அதை திமுக இருந்து ஆமா அரசு மேல்நிலை பள்ளியில படிச்சுட்டு இருந்தேன். அப்போ படிச்சுட்டு இருக்கும்போது இது மாதிரி எல்லாம் புரட்சி தலைவரை கழகத்தை விட்டு நீக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. உடனே எங்க அப்பா வந்து அப்ப திமுக கிளைச்செயலாளராக இருந்தாரு. நான் அப்போ உடனே தெருவில் இறங்கி எம்ஜிஆர் நீக்கினது தப்பு அப்படின்னு சொல்லி மாணவர்களை அழைச்சிக்கிட்டு போராடி இருக்கேன். அப்பவே அன்னைக்கே கருணாநிதி பள்ளி காலத்திலேயே அதிமுக பள்ளி உணர்வு வந்து ஏன்னா ஏற்கனவே எங்க அப்பா திமுகவுடைய கிளைச்சலா இருந்தாரு. அப்புறம் போய் எங்க அப்பாட்ட சொல்லி நம்ம வந்து எம்ஜிஆர் கட்சி விட்டு நீக்கிட்டாங்க, நம்ம அதிமுகவில் தான் இணையணும் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா வந்து திரும்ப அதிமுகவில் இணைஞ்சு அதிமுகவில் கிளைச்செயலராக எங்க அப்பா பணியாற்றினாரு. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு 1972 அக்டோபர் 17 கட்சி ஆரம்பிச்சவங்கள எங்க அப்பா உடனே கிளைச்செயலர் ஆயிட்டார். திமுக கிளைச்செயலர் வந்து அதிமுகவில் கிளைச்செயலர் ஆகி பணியாற்றினாரு. அப்ப நான் சிறுவனா இருந்துச்சு. நான் சின்ன அப்ப எனக்கு வயசு ரொம்ப கம்மி. அப்ப அந்த காலத்துல அவர் கூடவே பணியாற்றிட்டு இருந்தேன். கட்சி பணி ஆற்றிட்டு இருந்தேன். 1980 வந்து நான் கிளைச்செயலாளரா நான் ஆயிட்டேன். அப்புறம் தொடர்ந்து 10 வருஷம் கிளைச்செயலாளராக இருந்தேன். அப்புறம் 1991 வந்து ஒன்றிய அம்மா பேரவையுடைய துணைத் தலைவராக எனக்கு பதவி கொடுத்தாங்க. அரியலூர் ஒன்றியத்துக்கு அம்மா பேரவை ஆரம்பிச்சாங்க. இப்போ ஒன்றிய துணைத் தலைவராக எனக்கு பதவி கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்து வந்து 1994-95 வந்து திரும்ப ஒன்றிய தேர்தல் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளருக்கு தேர்தல் நடைபெற்றதுல திரும்ப மீண்டும் அந்த பதவி
மாவட்ட பிரதிநிதியா திரும்ப பதவிக்கு வந்தேன். மாவட்ட பிரதிநிதி, ஆமா. திரும்ப 2001 ஒரு தேர்தல் வருது. ஒன்றிய செயலாளர் தேர்தல் வரும்போது அந்த தேர்தலில் 2001 புரட்சி தலைவி அம்மா அவர்களால் பொதுக்குழு உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டார். பொதுக்குழு உறுப்பினராக ஒரு 5 ஆண்டு காலம் பணியாற்றி 2006 அதுக்கு பிற்பாடு 2007 திரும்ப மீண்டும் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட இணை செயலாளராக பதிவு. 2011 திரும்ப எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளரா, திரும்ப 2014 7ஆம் மாசம் 18ஆம் தேதி நான் மாவட்ட செயலாளரா அம்மா அவர்களால் அறிவிக்கப்பட்டு பணியாற்றி வந்துட்டு. இப்ப 11 ஆண்டு காலம் முடிஞ்சு 12வது ஆண்டு காலம் நடந்துட்டு இருக்கு மாவட்ட செயலாளரா. இதுல இடையில 2 முறை தேர்தலில் போட்டிட்டு இருக்கேன். 2016 சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில வெற்றி பெற்று இந்த தொகுதிக்கு என்னால் முடிந்தவரை பெரிய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறேன். குறிப்பா சொல்ல போனா அரியலூர் அப்படிங்கும் போது சிமெண்ட் ஆலைகளுக்கானது பிரசித்தி பெற்றது, ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. அரியலூர்னு சொன்னோம்னா அதுக்கு ஆப்போசிட் நேரம் நிக்கிறது. ஆமா, அது சிமெண்ட் ஆலைங்கிறது வந்து சிமெண்ட் ஆலை வந்து 2006 2011 திமுக ஆட்சியால இந்த சிமெண்ட் ஆலைய நஷ்டத்துக்கு கொண்டு போய் அவங்களே குத்தகை எடுத்துக்கிற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க திமுக ஆட்சியில. அப்ப அம்மா சட்டமன்றத்துல டிஎம்கே ஆட்சியில சிமெண்ட் ஆலைய நட்டத்துக்கு கொண்டு வந்து அவங்க கையகப்படுத்த பார்த்தாங்க. அப்ப புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து இந்த ஆலையை வந்து நஷ்டத்துல ஓட விடுறது நீங்க தான் காரணம்னு சொல்லி மீண்டும் இந்த ஆலையை வந்து நாங்க வந்தா புதுப்பிச்சு தருவோம்னு அன்னைக்கு உத்தரவாதம் கொடுத்தாங்க. திரும்ப 2011 அம்மா அப்பா பொறுப்பேற்ற உடனே அந்த அங்க இருக்கிற ஊழியர்கள்லாம் போராட்டத்தை அம்மா ஏற்கனவே சிமெண்ட் ஆலையுடைய ஊழியர்கள் அப்போ வந்து இந்த ஆலை தனியாருக்கு விற்க கூடாதுன்னு திமுக ஆட்சி காலத்துல போராடினாங்க. அந்த போராட்டத்தை அம்மா வந்து நான் வந்து திரும்ப நான் ஆட்சிக்கு வந்தேன்னா உத்தரவாதம் கொடுத்தாங்க, இந்த சிமெண்ட் ஆலையை விரிவாக்கம் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தை இப்படி 2011 2015 அந்த சிமெண்ட் ஆலையை 850 கோடி ஒதுக்கி மிகப்பெரிய சிமெண்ட் ஆலையா திரும்ப புதுப்பிச்சு விரிவாக்கம் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா 1975 கட்டின ஆலை, அந்த ஆலை வந்து தேய்மானம் ஆகி போச்சு. அதனால புதுசா ஒரு ஆலையை உற்பத்தி பண்ணணும், அப்பதான் அங்க இருக்கிற தொழிலாளர்களுக்கு நிரந்தரமா வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக திரும்ப அந்த ஆலை 850 கோடி திட்டத்துல விரிவாக்கம் பண்ணி திரும்ப அந்த ஆலை இப்ப ரன்னிங்ல இருக்குதா. அரியலூர் சிமெண்ட் ஆலை புத்துயிர் பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்துல அரியலூர் சிமெண்ட் ஆலை மீண்டும் புத்துயிர் பெற்று இன்று சிறப்பா போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் வந்து அனைத்து இந்திய பொதுமக்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். ஓகே, அதே மாதிரி சார் அரியலூர்ல இன்னைக்கு ஃபேமஸா இருக்கிறது வந்து சொல்ல போனா சிமெண்ட் ஆலைக்கு அடுத்து அரியலூருடைய மருத்துவ கல்லூரி. அதை பத்தி நீங்க சட்டமன்றத்திலையும் பேசுறீங்க. நான் சட்டமன்றத்துல ஒவ்வொரு ஆண்டும் நான் என்னுடைய உரையை பார்த்தா அரியலூருக்கு மருத்துவக் கல்லூரி வேணும், ஏன் அரியலூருக்கு மருத்துவக் கல்லூரி வேணும்னு கூப்பிட்டு கேட்டோம்னா இங்க இருக்க அருகாமையில இருந்து இங்க இருந்து திருச்சிக்கோ இங்க இருந்து தஞ்சாவூருக்கே நீங்க வண்டியில கொண்டு போகும்போது ஆக்சிடென்ட் ஆனவங்க ஆம்புலன்ஸ்ல கொண்டு போகும்போது இடையிலே நிறைய பேஷண்ட்டுகள் இறந்து வெளியிருந்தாங்க. அதை தாண்டி அரியலூர் மாவட்டத்துல நிறைய வாகனங்கள் இருக்கு, இங்க நிறைய சிமெண்ட் ஆலை இருக்கிற காரணத்தினால் வாகனங்கள் நிறைய இருக்கு. அந்த வாகனங்கள்ல நிறைய உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடைபெறும் போது அது அருகாமையில இருந்தா உடனே பார்க்க இருக்கும், பக்கத்துல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் 4 ஆண்டு காலம் வச்சா அரியலூர் மாவட்ட அரியலூர் நான் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று சட்டமன்றத்துல பேசிய ஒவ்வொரு ஆண்டும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அரியலூருக்கு மருத்துவக் கல்லூரி நீங்க தந்தாகணும் அப்படின்னு நான் இந்த அரசை மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை வலியுறுத்தி கொண்டே இருந்தேன். அதன் காரணமாக எந்த ஆண்டுல இருந்து இதை நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்க? நான் 2016 இருந்தே கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அரியலூருக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி வேணும்னு கேட்டு அப்புறம் செவிசாட்சி அதுக்கான வாய்ப்பு வரும்போது என்னை அழைச்சி அரியலூர்ல மருத்துவக் கல்லூரிக்கு இடம் தேர்வு செய்ய சொல்லி அந்த இடத்தை தேர்வு செஞ்சு கொடுத்து இன்று மருத்துவக் கல்லூரி அரியலூருக்கு அப்படிங்கிறது ஒரு கனவாரதத்தை நினைவாக்கி அரியலூர் மக்களுடைய மனசுல மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த பகுதிக்கெல்லாம் இன்னைக்கு சுலபமா போய் தன வைத்தியங்களை மிகப்பெரிய வைத்தியங்கள்லாம் சுலபமா மக்கள் பெற்றுக்கிட்டு வராங்க. அந்த மருத்துவக் கல்லூரி ஏகப்பட்ட மக்களுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கு. ஆனா இந்த மருத்துவக் கல்லூரின்னு பேரை சொன்னோடனே பொதுவாக திமுக ஆட்சி காலத்துல திறந்ததுனாலே அது ஸ்டிக்கர், அதாவது ஸ்டிக்கர் ஒட்டினது அவங்க அடிக்கல் நாட்டி அதுக்கு நிதி ஒதுக்கி திட்ட மதிப்பீடு தயார் செய்து எல்லாமே நிதி ஒதுக்கீடத்தை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதன் காரணமாக
கடைசியில வந்து ஸ்டிக்கர் ஒட்டினாங்க. தமிழ்நாட்டுல நிறைய நிறுவனங்களுக்கு இவங்க வந்து நிறைய இது போன்ற மருத்துவக் கல்லூரிக்குள்ள ஸ்டிக்கர் ஓட்டுறது திமுகவுடைய ஆட்சி. ஒரு மருத்துவக் கல்லூரி கூட கொண்டு வராத ஒரு ஆட்சினா அது திமுக ஆட்சி தான். 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்த ஆட்சினா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் தலைமையில் உள்ள ஆட்சி தான். அதே மாதிரி சார் அந்த வைப்பூர் தூத்தூர் அந்த டேம் இருக்குல்ல, ஆமா. அதை பத்தி நீங்க வந்து சட்டமன்றத்துல பேசியிருந்தீங்க, அதுக்கான ஒப்புதல் வாங்கிட்டீங்க, திட்ட அறிக்கைலாம் கிட்டத்தட்ட ரெடி ஆகிற நிலைமையில இருந்து அது வந்து இப்ப கிடப்புல போடப்பட்டிருக்கு. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதை வந்து நான் 2 ஆண்டு காலமாக பேசி சென்னையில இருந்து ஒரு இன்ஜினியர் டேம் கொண்டு வரணுங்கிறது உங்களுடைய கவனத்துக்கு வந்தது எப்படி? அப்படி அந்த போகும்போது அந்த பொதுமக்கள் நிறைய இடத்துல இப்ப நான் இதுல பார்த்திருக்கேன். டேம் திருச்சியில முக்கம்புல, அங்கே நம்ம இதுல வந்து அணக்கரையில டேம் பார்த்திருக்கோம், ஆலத்தூர்ல டேம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் போய் பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு டேம் கட்டினா இந்த பகுதியினுடைய மக்களுக்கு சரியா இருக்கும். இந்த பெண்ணாத்துல வந்து ஒவ்வொரு ஆண்டும் பரம்பு வச்சு நாங்க தண்ணி விடுவோம். பரம்பு என்று சொன்னால் நீங்க வந்து மூட்டையை கட்டி அடைச்சி வாய்க்கால ஒவ்வொரு வருஷம் சீர் பண்ணுவோம். அது அடுத்த ஆண்டு அந்த மணல் வந்து சரிஞ்சு திரும்ப அடுத்த ஆண்டு இந்த பரம்பு ஆரம்பிச்சிடும். அதனால அதெல்லாம் தேவைப்படாத ஒரு பெரிய டேம் கட்டினா அந்த பெண்ணாத்துல வந்து எப்படி போனாலும் ஒரு 50,000 ஏக்கருக்கு மேல இப்ப பாஞ்சிட்டு இருக்கு, நீர் பாஞ்சிட்டு இருக்கு. அந்த கொள்ளிடம் தண்ணியை தான் மறிச்சு அதுல பெண்ணாத்துல ஏத்துவோம். இந்த பகுதி தொகுதி மக்களுக்கு, அங்க ஜெயங்கொண்டம் தொகுதி மக்களும் அதுல பயன்பெறுவாங்க. அந்த நிலைமையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பகுதி மக்களுக்கும் இங்க இருந்து கடக்கிறதுக்கு அந்த பக்கம் தஞ்சாவூர் கடக்கிறதுக்கு அந்த இடத்துல மேல பாலம், தடுப்பணையுடன் கூடிய பாலம் 740 கோடியில சட்டமன்றத்துல புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களால் அறிவிக்கப்பட்டு அந்த திட்டத்தை அறிவிக்கப்பட்டு அந்த திட்டத்துக்கான மதிப்பீடு தயார் செய்ய சொல்லி அதுக்கு ஒரு டெண்டர் விடப்பட்டு மீண்டும் வந்து அங்க 23 லட்சம் அந்த டெண்டரை தலைமையில இருந்து பெரிய சீஃப் இன்ஜினியர் அன்னைக்கு பாலகிருஷ்ணன் நினைக்கிறேன், அவர் வந்து அதை பார்த்துட்டு இந்த இடத்துல தகுதி இருக்கு, அந்த சீஃப் இன்ஜினியர் வந்து நேரடியா பார்த்துட்டு அதையெல்லாம் பேப்பர்ல வந்து இருக்கு, பிரசுரமாயிருக்கு, பத்திரிகை செய்தியா வந்திருக்கு, அதை பார்வையிட்டதெல்லாம் அதையெல்லாம் பார்த்துட்டு இந்த இடத்துல டேம் கட்டுறதுக்கு தகுதி 100% இருக்கு அப்படின்னு சொன்ன பிற்பாடும் அந்த திட்ட மதிப்பீடு தயார் செய்யறதுக்கு டெண்டர் விட்டு திட்ட மதிப்பீடு தயார் செஞ்சாங்க. 740 கோடியில் திட்ட மதிப்பீடு தயார் செஞ்ச போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதன் காரணமாக அந்த பகுதி மக்களை எந்த விதமான கேள்வி கேட்க அந்த பகுதி மக்களை வந்து கேட்காமல் அந்த பகுதி மக்களிடத்துல அவங்களுடைய எண்ண ஓட்டங்களை கேட்டு தாந்தோணித்தனமாக இந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக காலத்தில் கொண்டு வந்த திட்டம் என்பதற்காக மக்களை கேட்டறியாமல் அந்த திட்டத்தை தகுதியில் சொல்லி ரத்து செய்திருக்கிறது என்று சொன்னால் மக்களிடத்தில் மக்களை கூட்டி குறை கேட்டிருக்க வேண்டும். இந்த திட்டம் தேவைதானா என்று கேட்டிருக்க வேண்டும். மக்களை கூட்டி குறைய மக்களையே மதிக்காமல் அந்த திட்டத்தை ரத்து செய்திருக்கிறது சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் ரத்து செய்வதுதான் அவருடைய வேலை. அதே மாதிரி அந்த பகுதி மக்கள் உங்ககிட்ட சொல்லும் போது என்ன சொல்றாங்க? இந்த திட்டத்தை பத்தி சொல்லும் போது இந்த திட்டம் வந்திருந்தால் நாங்கள் இன்னும் செழிப்பாக ஆயிருப்போம். அப்படியே விவசாயம் சம்பந்தமா நிலத்தடி நீர் 50 கிலோமீட்டர் உயர்ந்திருக்கிறோம். அந்த பகுதியில உங்களுக்கு டேம் வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த டேம் வந்து உயரமா தண்ணி நிற்கும் போது அந்த பகுதியில நிலத்தடி நீர் ரொம்ப செறிவூட்டப்பட்டிருக்கும். இன்னும் புது வாய்க்கால்கள் உற்பத்தி ஆயிருக்கும். இன்னும் 1 லட்சம் ஏக்கர் நிலம் விவசாய பாசனம் பெற்றிருக்கும். கைவிடுறதுக்கான அந்த நோக்கம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆமா, எல்லாம் அந்த பகுதியே ஒரு செழிப்பான பகுதியா, ஒரு தீவு மாரி இருக்குது அந்த ஊரு. அந்த தீவு மாரி வைப்பூர் தூத்தூரை போய் பாத்தீங்கன்னா ஒரு தீவு மாரி முக்கோண வடிவில் இருக்கும். இந்த பக்கம் போனா உங்களுக்கு மருதையாறு, இந்த பக்கம் போனா கொள்ளிடத்துல மருதையாறு இணைச்சுதான் அந்த பாலம் போட்டு அப்படியே அந்த பக்கம் போற மாதிரி இருந்து முக்கம்பு மாரி இருக்கும். இந்த வடிவத்துல இருக்கும். தண்ணி வந்தா கொள்ளிடத்துல தண்ணி வந்தா உடனே தூத்தூர்ல தண்ணி ஏறிடும், வைப்பூர்ல தண்ணி ஏறிடும். அந்த நிலைமை எல்லாம் மாறி உயர்மட்ட பாலம் அமைச்சிருந்தா, பலமான கராமச்சு எல்லாம் பண்ணியிருந்தா அந்த பகுதியினுடைய மக்களுடைய முன்னேற்றம் மிக உயர்ந்த நிலைக்கு போயிருக்கும். அது கைவிட்டதுக்கான காரணம் என்ன? அதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே தீட்டப்பட்ட திட்டம். அந்த ஒரு காரணத்திற்காக அதை புரட்சி தமிழர் எடப்பாடியார் எங்க அரியலூர் மாவட்டத்துக்கு வந்தபோது சொல்லியிருக்கிறார், மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தவுடன் அந்த பால திட்டத்தை துவங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். கொள்ளிடம் மாற்றம் குறுக்க 110 கோடியில டெண்டர் விடுற நிலைமையில இருந்ததுக்கு அந்த திட்டத்தையும் நிறுத்தி வச்சிருக்காங்களே, இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? கொள்ளிடத்து ஆற்றினுடைய விளாங்குடி டு திருமானூர் இப்போது தஞ்சாவூர் செல்லுகின்ற சாலை 1975ஆம் ஆண்டு கட்டப்பட்ட அந்த பாலம்
அந்த பாலம் கட்டப்பட்டு இப்ப 50 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. இன்று திரும்ப திரும்ப பழுதடைந்த அந்த பாலம் கொண்டு இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னால் அதே போன்றுதான் மருதையாற்றின் குறுக்கே வாரணாசியில் ஒரு பாலம் கட்டியிருக்கிறோம். அன்று வாகனங்கள் 100 வாகனங்கள் இங்கிருந்து கடந்தது என்று சொன்னால் இன்று 1000 வாகனங்கள் இங்கிருந்து கடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு அன்று 1000 வாகனங்கள் 24 மணி நேரத்தில் கடந்தது என்று சொன்னால் இன்று ஒரு 10,000 வாகனங்கள் கடந்து கொண்டிருக்கிறது அந்த பகுதியிலே. அப்படிப்பட்டு கடந்து கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே இன்று இருவழிச்சாலையாக நான் சொன்னது இந்த பாலத்தை அமைத்து இப்பொழுது எப்படி வாரணாசியிலே பழைய பாலம் ஒரு வழிச்சாலையாகவும் இது ஒரு வழிச்சாலையாகவும் மாற்றப்பட்டு இன்று வாகனங்கள் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. அந்த பாலம் பழுதடைந்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது. 50 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. இப்பொழுது அதுக்கு மாற்று பாலம் அமைத்திருந்தால் இப்பொழுது வாகனங்கள் இருவழி பாலமாக சென்று கொண்டிருக்கும். நாளைக்கு அந்த பாலம் எந்த நேரத்திலும் சேதமடைந்தால் கூட இந்த பாலத்தின் வழியாக மக்கள் சென்றிடுவதற்கு மிக சுலபமாக இருக்கும். அந்த நிலைமையை அதாவது தஞ்சாவூர் போறதுக்கான ரொம்ப சுலபமான அந்த நிலைமை ஏனென்றால் இன்னும் முன்னெச்சரிக்கையாக கூட கருதலாம். நாளை அந்த பாலம் பழுதடைந்து விட்டால் மக்கள் அனைவரும் இதில் பரிசல் தான் செல்ல வேண்டும். பரிசல் தான் செல்ல வேண்டும். இன்னும் அந்த பாலம் வந்திருந்தால் 110 கோடியில் திட்ட மதிப்பீடு தயார் செய்து டெண்டர் விடுகின்ற நிலைக்கு சென்று விட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நான் கொடாவாக இருக்கின்ற பொழுது, இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது மக்களுடைய அந்த குறையை நான் சட்டமன்றத்தில் எடுத்து சொல்லி அதற்கான திட்ட மதிப்பீடு செய்து அதுக்கு அந்த பகுதியிலே அந்த பாலம் வர வேண்டிய பாலத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அந்த பாலத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்த காரணத்தினால் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்களுடைய எந்த கருத்துறையும் கேட்காமல் எந்த கருத்தையும் கேட்காமல் அந்த பாலத்தை ரத்து செய்தது சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். இப்படி அரியலூர் மாவட்டத்திலே நீங்கள் பார்த்தீர்களானால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வந்த திட்டங்கள் அலைபெரியா திட்டங்கள், ரத்து செய்த திட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தால் அலைபெரியா திட்டங்களை ரத்து செய்திருக்கிறது. மிகப்பெரிய திட்டங்களை எல்லாம் ரத்து செய்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அரியலூர் மாவட்டத்திலே இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய திட்டங்களை கொண்டு வந்து சாதனை படுத்தியிருக்கிறது. நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 240 கோடியிலே சிமெண்ட் ஆலை, 347 கோடியிலே மருத்துவக் கல்லூரி, 51 கோடியில் ராமநல்லூரிலே பாலம், 180 கிலோமீட்டர் நெடுஞ்சாலை, தரம் உயர்த்தப்பட்ட சாலைகள் 5 ஆண்டு காலத்திலே. இப்படி நீங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் நான் சொல்லிக்கொண்டே போன மருதையாற்றின் குறுக்கே 2 இடத்தில் தடுப்பணைகள், 3 இடத்தில் மேம்பாலங்கள் கட்டியிருக்கிறது சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தான். எந்த திட்டங்களையும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே இந்த பகுதிக்கு அவர்களால் சொல்ல இயலாது, சொல்லவும் முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த பகுதியிலே எந்த திட்டங்களும் அவர்கள் செய்யவில்லை. இங்கே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார், ஒரு அமைச்சர் இருக்கிறார், ஏதாவது செய்திருக்கலாம். போக்குவரத்து துறையினுடைய பொற்காலம் கூட அதெல்லாம் சொல்றாங்களே. போக்குவரத்து துறை பொற்காலம் என்று அவர்கள் கட்சிக்காரர்கள் அவர்களே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் பாராட்ட வேண்டும். ஒரு ஆட்சியினுடைய நிலைமையை பார்த்து யார் பாராட்ட வேண்டும்? பொதுமக்கள் பாராட்ட வேண்டும். பொதுமக்கள் பாராட்டாமல் தனக்குத்தானே தம்பட்டம் அடித்துக் கொள்வதால் இந்த ஆட்சியுடைய அவர்கள் மட்டுமல்ல அவருடைய தலைமையும் அப்படித்தான் இருக்கிறது. அவர்களே முதலமைச்சர் கூட அவரை பற்றி அவரே பேசிக் கொள்கிறார், அவர் பையன் பேசிக் கொள்கிறார், பையன் அப்பாரை பேசிக் கொள்கிறார். இதுதான் நிலைமையை தவிர வேறொன்றும் இல்லை. கொரோனா காலத்துல, அதாவது நீங்க கிட்டத்தட்ட எம்எல்ஏவா இருக்கும்போது தான் அந்த கொரோனாங்கிறது பீக்ல இருந்துச்சு. ஆமா. கொரோனா காலத்துல நீங்க உங்களுடைய மக்களுக்கு, உங்க தொகுதி மக்களுக்கு நீங்க என்ன சார்? என்னுடைய சொந்த செலவுல ஒரு குடும்பத்திற்கும் என்னால் முடிந்தவரை 5 கிலோ அரிசி அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் பாகுபாடு பார்க்கவே இல்லை. நான் வீடு வீடா கொண்டு போய் அவங்க வீட்டிலே கொண்டு போய் காய்கறி மளிகை ஜாமான் என்னால் முடிந்தவரை அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் நான் கொடுத்து எல்லா வீடுகளுக்கும் கொடுத்திருக்கேன். ரேஷன் குடும்ப ரேஷன் கார்டு அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் என்னால் முடிந்தவரை எனது கட்சிக்காரர்கள் உதவியோடு கொண்டு எல்லா ரேஷன் கார்டு அதுக்கு ஆதாரம் இருக்கிறது. அதுக்கு மக்களிடத்துல எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ்? மக்களிடத்துல ரெஸ்பான்ஸ் இருந்தது, அதாவது இல்லை என்று நான் சொல்லவில்லை. இன்றும் மக்களிடத்துல ரெஸ்பான்ஸ் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏதோ இந்த ஆட்சி 520 திட்டங்களை நம்பி, ஒரு மாகையை நம்பி மக்களிடத்துல பொய் பிரச்சாரம், அதாவது 520 வாக்குறுதிகளை தந்து மக்களை ஏமாற்றி இந்த ஆட்சி அமைந்து விட்டது தவிர இந்த ஆட்சி உண்மையான ஆட்சி இல்லை. 75% வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் சொல்றாங்களே. பொய். 10% வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றவில்லை. இந்த 1000 ரூபாய் திட்டத்தை கூட இன்னும் முழுமைப்படுத்தவில்லை.
எந்த திட்டத்தையும் அவர் முழுமைப்படுத்தவில்லை. அவர் தேர்தல் வாக்குறுதியை முழுமையாக செய்யவே இல்லை. அந்த கட்சிக்காரர்களே சொல்லிக் கொள்கிறார் தவிர மாற்று கட்சிக்காரர்களோ அல்ல அவரது கூட்டணி கட்சிக்காரர்கள் திட்டம் நிறைவேற்றப்பட்டது யாரும் சொல்லவே இல்லை. அரியலூர் மாவட்டத்துல திமுக ஆட்சியில அரியலூர் மாவட்டங்கிறது எந்த அளவுக்கு செல்வ செழிப்பா இருக்குங்கிறது உங்களுடைய கருத்து என்ன சார்? அரியலூர் மாவட்டத்தில் நீங்க ஒரு எம்எல்ஏவா இருந்திருக்கீங்க, அரியலூர் தொகுதியினுடைய எம்எல்ஏவா இருந்திருக்கீங்க, இப்ப திமுக ஆட்சியில இருக்காங்க, திமுக எம்எல்ஏ இருக்காரு. எந்த அளவுக்கு அரியலூர் மாவட்டம் இருக்கு? நீங்க இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கான வித்தியாசம்? புதிய திட்டங்கள் வந்தா மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், மக்களுக்கு ஏதுவா. ஒரு அமைச்சர் இருக்கிறாங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நான் ஒரு கொறடாவா இருக்கிறேன். அப்படி இருக்கின்ற காலத்துல நாம தொகுதிக்கு வருகின்ற பொழுது மக்களை சந்திக்கும் பொழுது இந்த தொகுதிக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வரேன் என்றுதான் சொல்லிதான் வாக்குகளை சேகரித்து வந்து கொண்டிருக்கும். வந்து அமர்ந்து கொண்டவுடன் 5 ஆண்டு காலத்துக்கு மக்களால் நம்மள பதவியை எடுத்துக்கொள்ள முடியாது. ஆக நாம் தான் 5 ஆண்டு காலத்துல என்ன சாதனை புரிந்தோம் என்பதை மக்களுக்கு புரிகின்ற விதமாக நம்மளால் முடிந்ததை இந்த மக்களுக்கு பணியாற்றி இருந்தால், இன்று நான் சொல்கிறேன் இல்லையா, இந்த பகுதிக்கு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தேன், சாலை வசதிகள் தரம் உயர்த்தப்பட்ட சாலைகள் கொண்டு வந்தேன், பாலங்கள் கொண்டு வந்திருக்கின்றேன், சிறு பாலங்கள் கொண்டு வந்திருக்கிறேன், வரதையாற்றின் குறுக்கே பாலங்கள் கொண்டு வந்திருக்கிறேன் என்று நான் பேசிக் கொள்கிறேன் இல்லையா. அதுபோன்று சொல்லிக் கொள்ளலாம். அதுபோன்று சொல்லிக் கொள்கிற அளவுக்கு 3 மேம்பாலங்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரதையாற்றின் குறுக்கே 2 தடுப்பணைகள், புய்யூரில் ஒரு தடுப்பணை கொண்டு வந்திருக்கிறேன். அதை அடுத்தடுத்து துண்டக்குடியில் ஒரு தடுப்பணை கொண்டு வந்திருக்கிறேன். இன்னும் சொல்ல போனா 4 பாலங்கள் இருக்கிறது மரியாதையிலே. 1 அனைத்து இந்திய அண்ணா திராவிட புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்போது கொண்டு வந்தது ஒரு திட்டம். மீதி 3 பாலங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட, மொத்தம் 4 பாலங்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே வந்ததுதான். வரதையாற்றின் குறுக்கே பாலங்கள், 2 தடுப்பணைகள் இருக்கிறது. இப்படி எல்லா திட்டங்களையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற காலத்திலே தான் மக்களுக்கு ஏதுவாக பெரிய பெரிய திட்டங்கள்லாம் இந்த பகுதிக்கு நிறைய செய்யப்பட்டிருக்கிறது. இன்று மருத்துவக் கல்லூரி இருக்கின்ற காலத்தில் நிறைய மருத்துவ மாணவர்கள் இங்கேயே அரியலூரிலே அருகாமையிலே இருந்து கொண்டு கூட படித்துக் கொண்டிருக்கிறார்கள். சில ஏழை மாணவர்களா சென்னைக்கு செல்ல முடியாமல் இங்கே பகுதியிலே இருந்து கூட படித்துக் கொண்டு தன் பெற்றோர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியினுடைய ஏழைகள்லாம் உயர்தர சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் நான் போராடிதான் நான் புரட்சி தலைவர் எடப்பாடியார் இடத்திலே மிக சென்று எடுத்து சொல்லி, இது போல இந்த பகுதியிலே 2700 வாகனங்கள் சென்று கொண்டிருக்கிறது, நிறைய சிம்டாலைகள் இருக்கிறது. ஆகையால் இங்கு அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகிறது. விபத்துகள் ஏற்படுகின்ற போது நாங்கள் தூரத்திற்கு எடுத்து செல்லுகின்ற போது உயிர் சேதம் வருகிறது. அதை காப்பாற்ற வேண்டும் என்று பல முறை ஒரு இடத்துல இதை எடுத்து சொல்லி திரும்ப வந்து ஆய்வு செய்து இடத்தை தேர்வு செய்து இன்று அந்த மருத்துவக் கல்லூரி மிக சிறப்பாக உயர்ந்து நிற்கின்றது. பார்க்கின்ற பொழுது பார்க்கலாம் விரும்பி அரியலூருக்கே ஒரு அழகு சேர்க்கின்ற விதமாக அந்த மருத்துவக் கல்லூரி அமைந்திருக்கிறது. அதே மாதிரி சார், அந்த அள்ளி நகரம் டு அந்த தௌத்தாத்தூருடைய அவுட்டர் பைபாஸ் இருக்குல்ல, சுற்றுவட்ட பாதை, அந்த இதை பத்தி நீங்க சட்டமன்றத்தில் பேசியிருந்தீங்க. ஆனா அந்த திட்டம் வந்து நிறைவேறின மாதிரியே, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்னங்க சார்? அது நான் இருக்கும்போது அதுக்கு திட்டம் இப்படி தயார் செய்து நான் சட்டமன்றத்தில் பேசினேன். அதை வந்து ஆய்வு செஞ்சாங்க பொதுப்பணித்துறையில. ஆய்வு செஞ்சு இப்போ நெடுஞ்சாலைத்துறையில் ஆய்வு செய்து இந்த சாலை தேவைதான், வாகனங்கள் அரியலூர்ல அதிகமா இருக்கு, சிமெண்டாலைகள் அதிகமா இருக்கு, ஒரு பகுதியிலே வந்துகிட்டு இருக்குது, இதை 2 பகுதியா வாகனங்களை பிரிச்சுட்டாக்க நிறைய விபத்துக்கள் குறையும்னு அந்த சாலையை மதிப்பிட்டு அன்னைக்கே 117 கோடி அந்த சாலையை வந்து நான் சட்டமன்றத்தில் பேசும்போது திரும்ப அதுக்கான இது எடுத்து ஆய்வு பண்ணும்போது திட்டம் வந்து பரிசீலனையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அந்த திட்டத்தை கொண்டு வரணும், அது தகுதியான திட்டம் தான் சொல்லி அதுக்கு நிதி ஒதுக்கீடுக்கு அளவீடு பண்ண சொல்லிட்டு இருந்தாங்க. அளவீடு பண்ண சொல்லி வந்து பார்வையிட்டு அளவீடு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்குள்ளார ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு போச்சு. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இந்தா வருது அந்தா வருதுன்னு சொல்லி 5 ஆண்டு காலம் ஓடி போச்சு. அந்த திட்டத்தை கொண்டு அந்த திட்டம் வந்தாக்க உங்களுக்கு இன்னும் வாகனங்கள் வந்து இந்த இவ்வளவு நெருக்கமா அந்த சாலையில போக வேண்டிய பாத்தீங்கன்னா இந்த சாலையில நெருக்கமா வாகனங்கள் போய் கொண்டிருக்கும். இப்ப பாதி வாகனங்கள் அந்த பக்கம் அப்படி தஞ்சாவூர்ல இருந்து வர்றது, சிமெண்ட் லாரிகள்லாம் நிறைய வாகனங்கள் அந்த பக்கமா போயிடும். அப்படி பாதி அதே சுத்துவட்ட பாதைன்னா உங்களுக்கு பாதி வாகனங்கள் இப்படி போனா பாதி வாகனங்கள் அப்படியே போயிடும். அப்படி பாதி வாகனங்கள் போகின்ற பொழுது ரோடு வண்டியில அவுட்டர் பைபாஸ்ல போயிடும். அப்ப வாகனங்கள் சரமாரியா போயிட்டு இருக்கிறதால எந்த ஆக்சிடென்ட் நடப்படுறது ஃப்ரீயா போகும் வாகனங்கள்லாம். அந்த சாலை வந்து திட்டம் எடுக்கப்பட்டது அப்படியே கிடப்புல போடப்பட்டிருக்கு. அது மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தவுடன், மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில வந்தவுடன் மீண்டும் அந்த சாலை
புதுப்பிக்கப்பட்டு பொலிவுடன் மக்களுக்கு வழங்கப்படும். இப்ப அடுத்து அதிமுக ஆட்சி அமைந்தது அப்படின்னா நீங்க இந்த இடத்துல சட்டமன்ற உறுப்பினர் பதவி இருக்கிற பட்சத்துல அரியலூர் சட்டமன்ற தொகுதிக்கு அடுத்து என்ன புது புது திட்டங்கள்லாம் கொண்டு வருவீங்க சார்? அடுத்து இந்த தூத்தூர்ல அந்த கைவிட்டப்பட்ட திட்டங்களை கொண்டு வரணும். 740 கோடி டேமை கொண்டு வரணும். ஓகே. அவசியம். முதல்ல இந்த பாலம் கொள்ளிடம் ஆற்று குறுக்க அந்த பாலம் இன்னும் நான் போயிட்டு இருக்கேன். அந்த பாலம் வந்து சரியா இருக்கு. எதுவுமே அது மிகப்பெரிய அந்த பாலம் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். இந்த பாலத்தை அதை கொண்டு வருவேன். இன்னும் இந்த பகுதிக்கு என்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்கின்ற விதமாக நிறைய திட்டங்களை கொண்டு வரும். இதெல்லாம் இந்த திட்டங்கள்லாம் என்னுடைய மனசுல ஒதுக்கி மக்களால் கோரிக்கையா கொடுக்கப்பட்ட திட்டங்களை சிமெண்டால திட்டம் கொண்டு வந்திருக்கோம். இதை கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ மருதியாற்றின் குறுக்கே அந்த பாலம் இருந்தா நீங்க அந்த பாலம் எவ்வளவு அமைப்பா இருக்கு. இது மாதிரி நிறைய திட்டங்களை சாலை வசதி நீங்க அரியலூர் எடுத்துக்கணும். தமிழ்நாட்டுல மிகப்பெரிய சாலை வசதி அரியலூர்ல இருக்கு. மிக தரம் உயர்த்தப்பட்ட சாலைகள்லாம் அரியலூர் மாவட்டத்துல தான் நிறைய இருக்கும். எந்த கிராமங்களுக்கு வேணாலும் நீங்க நேருக்கு நேர் செல்லக்கூடிய ஒரு சாலை வசதி இருக்குன்னு அரியலூர். இந்த 5 ஆண்டு காலத்துல ஒரு வந்த சாலையை கூட கேன்சல் பண்ண எந்த சாலையுமே வசதியுமே சரியா செய்யல. இன்னைக்கு அரியலூர் வந்து மிக பின்தங்கி போயிருக்குது. இது உண்மையான நிலவரம். நான் சொல்லல, மக்கள் சொல்லுவாங்க. மக்களை நீங்க 5 ஆண்டு காலத்துல எனக்கு முன்னாடி 5 ஆண்டு காலம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாரு. திரும்ப நான் 2016, 21 சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். இருந்த காலத்துல இந்த பகுதியில என்னென்ன வேலைகள் பணிகள் நடைபெற்று இருக்கிறது, இப்ப என்னென்ன பணிகள் நடைபெற்று இருக்கு அப்படி நீ மக்களை கேட்டாலே சொல்லிடுவாங்க. உங்களுடைய பல கருத்துக்கள் நம்ம நேயர்கள்கிட்ட பேர்ந்துக்கிட்டீங்க. ரொம்பவே நன்றிங்க சார்.